வணக்கம். நான் டாக்டர் லக்ஷ்மணன். ஐம் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட் இன் தீபம் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக். ரொம்ப காமன், ஹார்ட் அட்டாக்கோட இப்போ அது ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரோக்னால் என்ன, அதில் எத்தனை விதங்கள் இருக்குது, அது எவ்வளோ சீரியஸ், என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், எப்படி அதை வராமல் தடுக்கணும், என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரோக்னால் என்ன, பக்கவாதம்னா என்ன, மூளைக்கு இரத்த குறைவு ஏற்படும் பொழுது அடைப்போ ஏன்னா இரத்த குழாயை விட்டு ரத்தம் வெளியில் வரும்பொழுதுலையோ நமக்கு மூளை பாதிப்பு ஏற்பட்டு பக்கவாதம் மாதிரி வரலாம். ஸோ அதுதான் காமன் சிம்டம்ஸ். இதை போக இன்னும் விதவிதமாக இருக்கிறது. பட் நமக்கு பொதுவாக தெரிஞ்சுக்க கை கால் வராமல் போகிறது, வாய் ஒரு பக்கம் கோணிக்கிறது, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதில் எத்தனை விதம் படும்னா நமக்கு ஒன்று இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு வகைப்படும். இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறதுனால அதை தாண்டி ரத்தம் போகாது. ஸோ அதை தாண்டி ரத்தம் போகலைன்னா எந்தெந்த செல்லுக்கெல்லாம் ரத்தம் போகலையோ அந்தந்த செல்லாம் செயலிழந்து போகும். ஸோ அந்த செயலிழந்து போகிறனால அது கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் ஏற்படாது. தெர் வில் பி a லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இது ஒரு டைப். இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா ரத்த குழாயிலேருந்து ரத்த குழாய் வெடிப்பு ஏற்பட்டு ரத்தம் பீச்சிக்கிட்டு வெளியில வரும். அதனாலையும் போக வேண்டிய இடத்துக்கு ரத்தம் போகாம இன்னொரு இடத்துக்கு போறனால மறுபடியும் நமக்கு மூளையில செல்கள் பாதிப்பு ஏற்படலாம். இது நமக்கு ஏன் புரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம்னா, அடைப்பு ஏற்பட்டால் வைத்தியம் வேற மாதிரி, ஹெமரேஜ் ஏற்பட்டால் வைத்தியம் வேற மாதிரி. ஸோ இப்போ அடைப்பு பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னா இதோட முக்கியத்துவம் என்னன்னா, ஒரு 4.5 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. பட் இதுவே அந்த ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்ல அந்த 4.5 மணி நேரம் கோல்டன் அவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்குள்ள அந்த ஸ்பெஷல் மருந்து கொடுத்து அந்த அடைப்பை கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இதே அந்த 4.5 மணி நேரம் தாண்டி போனா அந்த மாதிரி ஒரு மருந்து கிடையாது. 4.5 மணி நேரத்துக்குள்ள வந்தா ஸ்கேன் எடுத்து அதில் என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்குன்னு கண்டுபிடிச்சி இந்த மருந்தை கொடுத்துட்டு நாங்கள் அட்மிட் பண்ணி வெயிட் பண்ணி அது எப்படி இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இப்போ 4.5 மணிக்கு அப்புறம் வரீங்கன்னா நம்ம இந்த மருந்து கொடுக்க முடியாது. அட்மிட் பண்ணி அடுத்த கட்டத்தில் என்னன்னு பார்க்கணும். ஸோ ரெண்டுமே அடுத்த கட்டத்தில் என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு தடவை அடைப்பு ஏற்படக்கூடாது, ரத்தம் உறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மருந்து கொடுப்போம். அதுதான் இந்த பிளட் தின்னர்ஸ்ன்னு ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லுவோம். ஸோ அதை டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஆன்டிபிளேட்லெட்ஸ், எல்லாரும் இந்த ஆஸ்பிரின் மாத்திரைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது போக இவங்களுக்கு பக்கவாதம் வர்றதுக்கு காரணமாக என்ன இருந்தது, சுகரா, பிபியா, கொலஸ்ட்ராலா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து ஸ்கேன் பண்ணி அதுகளையும் கட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். ஏன்னா பக்கவாதத்துக்கான மாத்திரை எடுத்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு காரணமாக இருந்த நோயும் நம்ம குணப்படுத்தி கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டாதான் இன்னொரு தடவை வராமல் இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலில் நம்ம இந்த எக்கோ ஸ்கேன் எடுத்து பார்ப்போம், இதயத்துலேருந்து மூளைக்கு போகிற ரத்த குழாய் ஸ்கேன் எடுத்து பார்ப்போம், இதில் எப்படி இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குன்னா ஆன்டிபிளேட்லெட்ஸ் மட்டும் நம்ம போட்டுட்டு சுகருக்கோ பிபிக்கோ கொலஸ்ட்ரால்க்கோ உண்டான மருந்து கொடுப்போம். இந்த மருந்துகளோட பேசிக் ஒர்க் இன்னொரு தடவை அடைப்பு ஏற்படக்கூடாதுங்கிறது. சார் அப்போ வந்ததுக்கு நான் என்ன பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது தான் மெயின். ஃபிசியோதெரப்பின்னு நம்ம சொல்லுவோம். ஏற்பட்ட பாதிப்பு திருப்பி சரியாகணும், கை கால் நார்மல் ஆகணும்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணாதான் முடியும். ஒரே நாளில் இது நடக்காது, சாத்தியம் இல்லை. சில பேருக்கு 3 மாதம் ஆகும், சில பேருக்கு 6 மாதம் ஆகும். கடினமாக எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இது ஒரு இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் இருக்கக்கூடியவங்களுக்கு வைத்திய முறை. இதுவே ஒருத்தருக்கு ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் இருக்குது, அதாவது ரத்த குழாயிலேருந்து ரத்த நாணம் வெளியில் பீச்சிக்கிட்டு வந்திருக்குன்னா அவங்களுக்கு வைத்தியமே வேறு. அவங்களுக்கு இப்போ இந்த ஆன்டிபிளேட்லெட், இந்த பிளட் தின்னர் மருந்தெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. கொடுத்தா இன்னும் ரத்தம் நிறையா போகும். ஸோ அவங்களுக்கு என்ன செய்வோம்னா, மோஸ்ட்லி இந்த ரத்த குழாய் வெடிக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கும். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் இஸ் ஹை பிபி, ப்ரெஷர். ஸோ அந்த பிளட் ப்ரெஷரை குறைச்சிரும். அது மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியுமே தவிர ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிறது மோஸ்ட்லி தானாக தான் ஸ்டாப் ஆகணும். ஒருவேளை ப்ளீடிங் அளவுக்கு அதிகமாக இருக்குது, மூளையில் ரொம்ப அழுத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னா ஆப்ரேஷன் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்கில் மோஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் இஸ் அண்ட் அவர் கண்ட்ரோல். பட் இங்கே ஹெமரேஜிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பிபியை குறைக்கிறது மட்டும்தான் நம்ம பெருசாக செய்ய முடியும். மற்றபடி ரத்தத்தை உறைய வைக்கிறது நம்ம கையில் கிடையாது. ஸோ
ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குக்கு இதுதான் நம்ம ஃபண்டமெண்டல் ட்ரீட்மெண்ட். பட் அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் ரெக்கவர் ஆகி வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஃபிசியோதெரப்பி தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். பாதிக்கப்பட்டதை செயல்கள் திருப்பி வரதுக்கு ஃபிசியோதெரப்பி தான் இம்பார்ட்டண்ட். 2 விதத்துலேயும் பாதிக்கப்பட்ட கை கால் திருப்பி வரணும்னா இம்பார்ட்டன்ட் ஃபிசியோதெரப்பி தான். ஸோ இந்த அட்வான்ஸ்டு மெடிசன்லாம் இப்போ வந்ததில் இந்த ரத்த நாளங்கள் அடப்பு, அதாவது இந்த இஸ்கீமிக் டைப்பில் இந்த த்ராம்போலிசிஸ், இந்த 4.5 மணி நேரத்துக்குள்ளே பண்ணுற அந்த த்ராம்போலிசிஸ் போக இன்னும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி அப்படின்னு சொல்கிறாங்க. இது 6 ஹவர்ஸ்க்குள்ளே வந்தால் பண்ண முடியும். ரத்த நாணம் வழியாகவே ஒரு டியூபை செலுத்தி எங்கே அடப்பு இருக்கோ அந்த அடப்பை உறிஞ்சி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட். அந்த த்ராம்போலிசிஸ் எப்படி 4.5 மணி நேரத்துக்குள்ளே பண்ண முடியுமோ இது 6 மணி நேரத்துக்குள்ளே பண்ணலாம். இன்னும் நல்ல பெரிய ஸ்கேன் வசதிகள்லாம் இருந்துச்சுன்னா அதை மீறிய டைம்லையும் நம்ம சில ஃபைண்டிங்ஸு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு த்ராம்பெக்டமி பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது போக நமக்கு இப்போ இதில் அடுத்து என்ன கேட்பாங்கன்னா காமனாக வீட்டுக்கு போய் அடுத்து இன்னொரு தடவை வந்தால் நம்ம என்ன சார் செய்கிறது? ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் டாக்டர்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சுகர் கண்ட்ரோலில் இருக்கா, பிபி கண்ட்ரோலில் இருக்கா, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலில் இருக்கா, உங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கை எப்படி இருக்கு. ஸோ இந்த மாத்திரைகள் ஏதாவது விட்டுட்டோன்னா இல்லை இந்த பிபி சுகர் கட்டுப்பாடு இல்லாட்டினா இன்னொரு தடவை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பையும் இதே மாதிரி தான் நம்ம ஸ்கேன் எடுத்து எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். பட் இந்த முறை நம்ம கொஞ்சம் இன்னும் அக்ரெசிவாக ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் மாதிரி செகண்ட் டைம் இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது, இன்னும் சிவியராக கூட இருக்கலாம். அதனால தான் சொல்கிறது, எப்பயும் ப்ராப்பராக மெடிசன் எடுத்துக்கணும், ஃப்ரீக்வெண்ட்டாக டாக்டரை பார்க்கணுங்கிறது. ஃபஸ்ட் டைம் மாதிரி செகண்ட் டைம் இருக்காது. அடுத்தது, மாத்திரை எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும், எக்ஸசைஸ் எவ்வளோ நாளைக்கு பண்ணணும். மாத்திரை லைஃப் லாங் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 1 வருஷமோ 6 மாதமோ எடுத்துகிட்டு நம்ம நிப்பாட்ட முடியாது. அந்த மாதிரி பண்ணோன்னா திருப்பி வந்துடும். ஒரு தடவை இந்த ப்ராப்ளம் வந்துட்டால் லைஃப் லாங் நம்ம மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 இயர்ஸ் பண்ணால் அந்த இழந்த பகுதியோட ஃபங்க்ஷன் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கும். அதே நீங்கள் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணாலும் நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்க பயனாக இருக்கும். ஸோ மாத்திரையும் ஒரு கையில் ரொம்ப அவசியம், எக்ஸசைஸும் இன்னொரு பக்கம் அவசியம். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்து நம்ம எல்லாம் பண்ணிட்டோன்னா 3/4 நேரங்கள் உயிருக்கு ஆபத்தான கட்டங்களை நம்ம தவிர்த்திடலாம். 2 நாள் 3 நாள் இல்லை ஒரு வாரக்கணக்காக தள்ளி போகும் பொழுது சிம்டம்ஸ் சில டைம் ரொம்ப சிவியர் ஆகி மருந்துக்கு அப்பாற்பட்டு சில டைம் சர்ஜரி கூட கேட்காம போகலாம். இப்போ உங்கள் பக்கத்தில் ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்திருக்கு, இப்போ நான் என்ன சார் செய்கிறது, எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, அதுதான் நமக்கு அல்டிமேட். பாதி பேருக்கு அது எப்படி இருக்குங்கிறதே தெரியாதனால தான் இந்த நாட்கள் தள்ளி போகிறது, டிலேடு ட்ரீட்மெண்ட், காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னென்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. அதுக்கு சுருக்கமாக ஒரு நிமோனிக் சொல்லுவாங்க, பி ஃபாஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில், BEFAST. ஸோ பி வந்து பேலன்ஸ். ஒருத்தரால் ஸ்டெடியாக நிற்க முடியல, ஒரு பக்கமாக தள்ளுது, நடக்கும் பொழுது தள்ளுது, தலை சுத்துது அப்படின்னா அது ஒரு அறிகுறியாக இருக்கலாம், திடீர்னு ஏற்பட்டால். அடுத்தது ஐஸ், கண் பார்வையில் பிரச்சனை இருக்குது, 2 பார்வை தெரியுது, கண் 1.5 கண் மாதிரி இருக்குது அப்படின்னு இருந்தால் அது வந்து பக்கவாதமாக இருக்கலாம். அடுத்தது ஃபேஸ், முகத்தில் ஒரு பாரமாக இருக்குது, ஒரு பக்கம் இறங்கி இருக்குது, கோணி இருக்குது, வாய் அந்த மாதிரி இருந்தால் அது பக்கவாதமாக இருக்கலாம். அடுத்தது ஆர்ம்ஸ், கையோ இல்லை காலோ பலவீனமாக இருக்குது, மறுத்து போயிருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அது அந்த மாதிரி பக்கவாதமாக இருக்கலாம். அடுத்தது ஸ்பீச், எஸ் ஃபார் ஸ்பீச், பேசும்போது குளறுது, வார்த்தையோட உச்சரிப்பு சரியா இல்லை, இல்லாட்டினா நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க சரியாகவே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, புரிதலோ இல்லை உங்களுக்கு பேசுறதுல குளறலோ இருந்தால் அது வந்து பக்கவாதமாக இருக்கலாம். ஸோ கடைசியாக டைம், அந்த 4.5 மணி நேரத்துக்குள்ளே வர்றது தான் அந்த டைம் T. ஸோ பி ஃபாஸ்ட், இதில் ஏதாவது ஒரு சிம்டம் நீங்கள் திடீர்னு ஒருத்தருக்கு ஏற்படுறத பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, அது ஸ்ட்ரோக்காக இருக்கலாம். நன்றி.